शुभ प्रभात बच्चों, कैसे हैं आप सब? Children, today we are going to discuss about that periodic assessment 2 portion revision. Okay, so we are going to revise that portion pattern of periodic assessment 2. So உங்களுக்கு என்ன syllabus கொடுத்திருக்கோமோ அதை இன்னைக்கு நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஆன்லைன் கிளாஸில். ஸோ ஆன்லைன் கிளாஸில் பார்க்காத பசங்களுக்காக நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மீனிங்ஸ் என்னென்ன பேட்டர்ன் பார்த்துருக்கோம்? शब्दार्थ, विलोम शब्द, पर्यायवाची, शब्द, पर्यायवाची शब्द का प्रयोग. नेक्स्ट रिक्त स्थान, रिक्त स्थान भरिए. फिफ्थ वन सही या गलत. सही या गलत. सिक्स्थ वन என்ன பார்த்துருக்கோம்? मेक न्यू सेंटेंसेस. सॉरी, वाक्यों में प्रयोग कीजिए. सेवंथ वन अनुवाद. ट्रांसलेशन. एथ वन क्वेश्चन एंड आंसर. ओके, सो இப்போ மீனிங்ஸ் ஆப்போசிட் மீனிங்ஸ் இன் ஹிந்தி, இது மீனிங்ஸ் இன் இங்கிலீஷ். பர்யாயவாச்சி शब्द அப்படின்னா क्वेश्चन ஹிந்தியில் இருக்கும், ஆன்சரும் ஹிந்திலேயே எழுதணும். रिक्त स्थान भरिए which mean fill in the blanks, fill ups. सही या गलत அப்படின்னா true or false. वाक्यों में प्रयोग कीजिए, make new sentences. अनुवाद, अनुवादना ट्रांसलेशन. प्रश्नोत्तर, क्वेश्चन एंड आंसर, हिंदीला प्रश्नोत्तर. பிரஷ்னோத்தர். ஸோ இதை எல்லாமே இப்போ நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா शब्दार्थ. तो शब्दार्थ அப்படின்னு பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய மீனிங்ஸ் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். ஸோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். पिता फादर, पिता फादर. बारे में ना अबाउट. प्रणाम, प्रणाम, प्रणाम. विश, पत्र, लेटर. கல், கல் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. எஸ்டர்டே ஒன்று, டுமாரோ அப்படின்னு ரெண்டு மீனிங் இருக்குது. ஸோ அது எந்த டென்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இது சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்போ நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா எஸ்டர்டே அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். அண்டு ஃப்யூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா டுமாரோங்கிற மீனிங் கொடுக்கும். சகுஷல், ஃபைன். ஆஷா, होप. पढ़ाई, स्टडीज. गर्मी, समर. मौसम, सीजन.
शुरू start, मुश्किल difficult, बहन sister, वार्षिक annual, प्रथम first, परीक्षा examination or exam, खत्म complete, जवाब answer, प्यारा dear, पुत्र son. and next அக்பர் और பீர்பல்ல இருக்கக்கூடிய மீனிங்ஸ். மனோரஞ்சன், மனோரஞ்சன் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட். ஹசி மசாக், அதை ஹன்சி மசாக்னு சில பேர் தப்பாக படிக்கிறீங்க. ஸோ அந்த இன் அப்படிங்கிறத கொஞ்சம் சைலண்ட்டாக படிக்கணும். ஸோ அதை எப்படி சொல்லணும்? ஹசி மசாக். ஓகே, லாஃப்டர். நெக்ஸ்ட் எஹசாஸ் ஃபீலிங், மிருத்யு டெத், மிருத்யு டெத். தண்ட் பனிஷ்மெண்ட், தண்ட் பனிஷ்மெண்ட். क्रोधित angry. महसूस perceived, महसूस perceived. दरबार கோர்ட்டியர், புக்கில் கோர்ட்டியர்னு இருக்கு, நீங்கள் ராயல் கோர்ட் அப்படின்னு எழுதலாம். ஸோ அந்த தர்பார் அப்படிங்கிறதுக்கு தர்பார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் யூ கேன் ரைட் ராயல் கோர்ட். ராயல் கோர்ட்டுன்னு எழுதலாம், கோர்ட்டியர் அப்படின்னும் எழுதலாம். ஓகே. அபராத் ஃபால்ட், ஃபால்ட்டு மிஸ்டேக், ரெண்டில் எது வேணால் எழுதலாம். ஸோ ஃபால்ட் அப்படிங்கிறதே எழுதிருங்க. மூல்யவான் வேல்யூபிள். கஹானியா ஸ்டோரிஸ். शिक्षा moral. वार्तालाप converse. गलती mistake. सिर head. चकित shock. कहा said. उत्तर answer. आंसू tear. वापसी, वापसी இல்லை வாபசி ரிட்டர்ன். ஓகே. ஸோ இப்போது என்ன பண்ணோம், நம்ம மீனிங்ஸ் இது இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ யூ கேன் ரீட் திஸ் ஈஸிலி. ஸோ கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு படிக்க தெரிஞ்சால் போதும், ஆன்சர் ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இதில் இருக்கக்கூடிய ஆப்போசிட்ஸை பார்ப்போம். ஸோ மீனிங்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆப்போசிட்ஸ். ஸோ செகண்ட் ரோமன் விலோம், விலோம் சப்த் அப்படின்னா ஆப்போசிட்ஸ். opposites. So பார்ப்போம். first one ஆதர், ஆதர். ஸோ ஆதர் அப்படிங்கிறது இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆவுக்கும் தாவுக்கும் நடுவில் ஒரே ஒரு எழுத்தை ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த ஆங்கிறது இந்த ஆக்கி மாத்திரா, ஐ மீன் இந்த நெடில் இருக்கிறது இங்கே குறிலாம் மாறிடும். ஆதர் அனாதர், ஆதர் அனாதர். செகண்ட் ஒன் இதர், இதர்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த லாஸ்ட்டு ரெண்டு லெட்டர் ஒரே லெட்டர் அதே தான் வரும் ஆன்சர்லேயும். பட் இந்த ஈக்கு பதிலாக ஊ போட்டுக்குவோம். இதர் உதர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் யஹா, वहाँ. फोर्थ वन अच्छी, बुरी.
ठीक, गलत। ओके, 6th one, खत्म, शुरू। सो पारुंगा, आदर, अनादर, इधर, उधर, यहाँ, वहाँ, अच्छी, बुरी, ठीक, गलत, खत्म, शुरू। ओके चिल्ड्रन, இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கொஸ்டின் வித் ஆன்சர் ஒரு 5 டைம்ஸ் உங்கள் ரஃப் நோட்டில் எடுத்து எழுதி பாருங்கள். ஈஸியாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் நீட்டாக எழுதலாம். நெக்ஸ்ட்டு 7th one, ஆவுங்கா. ஆவுங்கா அப்படின்னா இதோட ஆன்சர் ஜாவுங்கா. ஆவுங்கா, ஜாவுங்கா. ஸோ ஆவுங்கா மீன்ஸ் will come, ஜாவுங்கா மீன்ஸ் will go. ஓகே, आऊँगा, जाऊँगा. नेक्स्ट जवाब, जवाब ना आंसर. सो आंसर का ऑपोजिट है ना क्वेश्चन, सवाल. 9th one, मुश्किल, आसान. मुश्किल, आसान. 10th one, गर्मी, गर्मी ना हीट, அதுக்கு ஆப்போசிட் सर्दी. ஸோ இப்போ இது ஒன்ஸ் பார்த்துடலாம். இது லெட்டர் ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய ஆப்போசிட். ஓகேயா? ஸோ ஒன்ஸ் இதை அப்படியே பாருங்கள். வேணுங்கிறவங்க கிளாஸ் ஒர்க் இல்லை, பிடிஎஃப் இல்லை அப்படின்னு சொல்ல வேணாம். கரெக்டாக வேணுங்கிறவங்க எடுத்து நீட்டாக ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. உங்கள் வீடியோவிலேயே இருக்குது. Sorry children, I forgot to write this. Grade 8 3L. Okay, grade 8 3L Hindi. Okay, so இப்போ first 10 பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் 10, அதாவது அக்பர் அண்ட் பீர்பல் அப்படிங்கிற லெசனில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்போசிட் 10ஐயும் பார்ப்போம். So 11th one, ஹஸ்னா. இதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹன்ஸ்னா அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலாக இது ஹன்ஸ்னா கிடையாது. இந்த சந்திரபிந்து வந்து சைலண்ட்டாக வரும். ஹஸ்னா, ஹஸ்னானா லாஃப், அதுக்கு ஆப்போசிட் க்ரை. ஸோ ரோனா, ஹஸ்னா, ரோனா. நெக்ஸ்ட்டு ஜீவன். ஜீவன்னா என்ன? லிவ், லைஃப். ஸோ அதுக்கு ஆப்போசிட் மிருத், டெத். ஓகேயா? நெக்ஸ்ட் क्रोध. 12th one, 13th one, क्रोध. क्रोधना கோபம், ஆங்கிரி. அதுக்கு ஆப்போசிட் சாந்த். சாந்த் ஆர் சாந்தி, ரெண்டுல எது வேணா எழுதலாம். நெக்ஸ்ட் தண்டு.
தண்டுனா பனிஷ்மெண்ட், அதுக்கு ஆப்போசிட் என்ன? புரஸ்கார். புரஸ்கார்னா gift கொடுக்கிறது. Fourteenth one, 15th one, 16th one. புரஸ்கார். நெக்ஸ்ட் பிரஷ்ன. பிரஷ்னாலும் சவால்னாலும் ஒன்று தான். ஓகே, இதுக்கு ஆப்போசிட். இது பிரஷ்னா கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் உத்தர். உத்தர் தா போட்டு அதுக்கு மேலே இப்படி ஒரு கோடும் போடலாம், இல்லை இப்படியும் எழுதலாம். உ இத்து த ர உத்தர் இப்படியும் எழுதலாம். ரெண்டில் எது எழுதினாலுமே ரைட்டு தான். நெக்ஸ்ட் குஷி, சந்தோஷம், ஹாப்பி. குஷி. दुखी, sad. Next 17th one, din. Din means day. அதுக்கு ஆப்போசிட் night, रात. 18th one, जाओ, go. Opposite आओ. Nineteenth one, छोटी. Opposite बड़ी. नेक्स्ट अपना. अपनाना நம்முடைய, அதுக்கு ஆப்போசிட் பிறருடைய, பராயா. ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒன்ஸ் இதை அப்படியே பாருங்க. ஹஸ்னா லாஃப், ரோனா க்ரை, ஜீவன் லைவ், ஐ மீன் அலைவ், மிருத் டெத், क्रोध एंग्री, शांत पीस, दंड पनिशमेंट, पुरस्कार गिफ्ट प्राइस, प्रश्न क्वेश्चन, उत्तर இந்த மாதிரியும் எழுதலாம், இந்த மாதிரியும் எழுதலாம், ஆன்சர். खुशी हैप्पी, दुखी सैड, दिन डे, रात नाइट, जाओ गो, आओ कम, छोटी स्मॉल, बड़ी बिग, अपना आर्स, पराया अदर्स. ओके, सो இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ப்போம். सो नेक्स्ट என்ன பார்க்க போறோம்? पर्यायवाची शब्द. पर्यायवाची शब्द ना मीनिंग्स इन हिंदी. ஓகே, ஸோ பார்ப்போம். ஸோ செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு 20 கொடுத்துருப்பேன் நான். அண்ட் அக்பர் ஒரு பீர்பல் லெசனில் ஒரு 5 மீனிங்ஸ் சினானிம்ஸ் இருக்கும், ஐ மீன் மீனிங்ஸ் இன் ஹிந்தி இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டோட்டலாக 25 இருக்குது. அந்த 25ஐயும் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா அதிலேருந்து ஒரு 5 கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் வரும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு दिन.
தின்னா டே, மீனிங் எல்லாம் வேணும்னா எழுதிக்கோங்க. தின், திவஸ், டே ரெண்டுக்குமே மீனிங் ஒன்று தான். செகண்ட் ஒன் பிரபாத். பிரபாத் அப்படின்னா மார்னிங், சுபஹ். நெக்ஸ்ட் பிரேம். பிரேம்னா லவ், பியார். நெக்ஸ்ட் ஸ்கூல். विद्यालय. வித்யாலயனா மீனிங் உங்களுக்கே தெரியும், ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூல் தான். ஃபிஃப்த் ஒன் கதம். समाप्त, फिनिश. सिक्स्थ वन राजा, नरेश, किंग. ரெண்டுக்குமே மீனிங் கிங் தான். सेवंथ वन कथा, कहानी. एट्थ वन सूरज, सन, सूर्यन. रवि, रविनाலும் சூரியன் தான். ஓகே, ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு नाइन्थ वन पवन. पवन नालों हवा नालों ஏர், காற்று, விண்ட் சொல்லுவோம் இல்லையா, காற்று வீசுது இல்லையா, ஸோ அதுதான் பவன். நெக்ஸ்ட்டு ஆகாஷ். ஆகாஷ்னா ஸ்கை, அதை நப் அப்படின்னு சொல்லலாம். நப்னாலும் ஸ்கை தான். நெக்ஸ்ட் மேக். மேக்னா क्लाउड, बादल. बादल. सितारा. सितारा ना स्टार, नक्षत्र. नक्षत्र. 13th वन क्रोध, एंग्री. ऑलरेडी நம்ம மீனிங்லயே பார்த்திருப்போம். இதோட மீனிங்ஸ் இன் ஹிந்தின்னு பார்த்தோம்னா गुस्सा. प्रसन्न, खुशी. कोमल, नरम. नेक्स्ट तन. कोमलना सॉफ्ट, प्रसन्नना हैप्पी, and तन அப்படினா பாடி. शरीर, शरीरனாலும் பாடி தான். ओके, सो वंस பாருங்க. दिन, दिवस, डे. प्रभात, सुबह, मॉर्निंग. प्रेम, प्यार, लव. स्कूल, विद्यालय அப்படினாலும் ஸ்கூல் தான்.
खत्म समाप्त फिनिश, राजा नरेश किंग, कथा कहानी स्टोरी, सूरज रवि सन, पवन हवा एयर और विंड, आकाश नभ स्काई, मेघ बादल क्लाउड, सितारा नक्षत्र स्टार, क्रोध गुस्सा एंग्री, प्रसन्न खुशी हैप्पी, कोमल नरम सॉफ्ट, तन शरीर बॉडी, seventeenth one, मित्र, मित्र ना फ्रेंड, दोस्त, दोस्त, प्रथम, अव्वल, अव्वल ना फर्स्ट, अव्वल, मुश्किल, मुश्किल ना डिफिकल्ट, तकलीफ, संसार, संसार दुनिया, नेक्स्ट अकबर और बीरबल लेसन இருக்கக்கூடிய ஒரு 5 மீனிங்ஸ் இன் ஹிந்தி அதையும் எடுத்துக்கலாம் கண்டினியூஸா. பாதுஷா, பாதுஷா அப்படின்னா ராஜா கிங். ராஜா நரேஷ்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், அதுக்கு இன்னொரு மீனிங் இது. நெக்ஸ்ட் (22) कहानी, कथा. 23 वार्तालाप, वार्तालाप संवाद. 24 मृत्यु, मरण. मृत्यु मरण. 25th उत्तर प्रश्न. ஓகே, ஸோ இந்த 25ஐயும் நீட்டாக நீங்கள் படிச்சுக்கோங்க. இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதிலிருந்து 5 மார்க்ஸ் வரும். ஓகே, ஸோ சில்ட்ரன், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ரோமன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரோமன் என்ன வருது? நெக்ஸ்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா
फोर्थ वन रिक्त स्थान भरिए, रिक्त स्थान भरिए। रिक्त स्थान भरिए। அப்படினா फिलअप्स। फिलअप्स ஓகே. ஸோ ஃபில்லப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 5 தான் இருக்குது அக்பர் और பீர்பல் லெசனில். ஸோ அதை தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கலாம். இதிலேருந்து 3 மார்க்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஒன் பார்ப்போம். बीरबल की बात से अकबर डैश हो गए। बीरबल की बात से अकबर डैश हो गए। ஸோ பீர்பலுடைய பேச்சுக்களால் அக்பர் என்ன ஆயிட்டார்? கோபம் ஆயிட்டார். ஸோ அந்த கோபத்துக்கு என்ன ஹிந்தியில்? क्रोधित. ஸோ क्रोधित. क्रोधित हो गए. ஸோ ஆன்சர் என்ன? क्रोधित. புரியுதா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். कुछ ही देर में अकबर अपने मंत्री बीरबल की कमी. ஸோ இப்போ நாங்கள் கொஸ்டின் எழுதணும்னா உங்களுக்கு டைம் ஆயிரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஸ்டின் ரீட் பண்ணி காமிச்சிட்றேன் அண்ட் அதோட மீனிங் அதோட மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஆன்சரை மட்டும் நான் இங்கே எழுதிடுறேன். ஓகே. कुछ ही देर में கொஞ்ச நேரத்திலேயே अकबर अपने मंत्री बीरबल की कमी डैश करने लगे. கொஞ்ச நேரத்திலேயே அக்பர் தன்னுடைய மந்திரி அவருடைய இல்லாமல் இருக்கிறத என்ன பண்ணுறாரு? ஃபீல் பண்ணுறாரு. ஸோ செகண்டுக்கு என்ன? மஹசூஸ். மஹசூஸ். மஹசூஸ்னா ஃபீல் பண்ணுறது. ओके. थर्ड वन. दूसरे दिन बीरबल अपने सिर पर डैश लगाकर दरबार में आए. ஸோ என்ன வச்சுட்டு வந்தார்? அடுத்த நாள் பீர்பல் தர்பாருக்கு தன்னுடைய தலை மேலே அந்த முகத்தில் என்ன வச்சுட்டு வந்தார்? கட்டா. கட்டானா என்ன வரும்? ஃபேஸ் மாஸ்க். ஃபேஸ் மாஸ்க் வச்சுட்டு வராரு. फोर्थ वन. राजा भी क्रोधित होकर बीरबल को डैश दंड की सजा दी. ஸோ ராஜா ஃபுல்லாக கோவமாயிட்டு அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாரு? மரண தண்டனை கொடுத்தாரு இல்லையா? ஸோ அதுக்கு என்ன வரும்? ஃபோர்த்துக்கு மிருத்யு. மிருத்யு அப்படின்னா டெத். डेथ पनिशमेंट. फिफ्थ वन. बीरबल की इस उत्तर से अकबर की डैश से खुशी के आंसू बह निकले. பீர்பல் வந்து என்ன சொன்னார்? நீங்கள் என்னுடைய முகத்தை தான் காட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனால் இந்த அரசவைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல அப்படின்னு சொன்னோடனே இந்த பதிலை கேட்டோடனே ராஜாவுக்கு எங்கிருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு? அவருடைய கண்கள்ல இருந்து. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆங்கும். ஓகேயா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன? பீர்பலுக்கு கோபம் வந்துருச்சு, குரோதித். செகண்டு, அவர் தன்னுடைய மந்திரிக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து இனிமேல் வரக்கூடாதுன்னு போக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? ஃபீல் பண்ணுறாரு, மஹசூஸ். நெக்ஸ்ட் நாள் பீர்பல் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய முகத்தில் ஃபேஸ் மாஸ்க் மாட்டிக்கிட்டாரு, கட்டா. அடுத்தது ராஜா கோவப்பட்டு என்ன பண்ணாரு? மரண தண்டனை கொடுக்குறாரு, மிருத்யு தண்ட்.
அந்த பீர்பலினுடைய பதிலை கேட்டு அவருக்கு என்ன வந்துச்சு? கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர், ஆங்கோं. ஓகே, ஸோ புரியுதா? ஸோ ரிக்த் ஸ்தான் பரியே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் சஹி யா கலத். சஹி யா கலத் உங்களுக்கு டோட்டலாகவே 5 தான் இருக்குது. நான் அதோட மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ட்ரூவா சஹியா கலத்தா கொஸ்டின்லேயே உனக்கு இருக்கும். தயவு செஞ்சு டிக்கு போடாத, இன்ட்டு தான் இப்படி போடுறது இப்படி போடுறது இதெல்லாமே நோ. கொஸ்டின்லேயே இருக்கும் கலத், சரி சஹினா சஹி, சஹி யா கலத், சஹி யா கலத் அப்படின்னு கொஸ்டின்லேயே இருக்கும். சஹினா ட்ரூ, கலத்னா ஃபால்ஸ். ஸோ இதில் எது ஆன்சரோ இதை எடுத்து எழுதணும் கொஸ்டினில். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒவ்வொரு மீனிங்காக படித்து சொல்கிறேன், அப்படியே பாருங்கள். एक दिन अकबर और बीरबल आपस में झगड़ा कर रहे थे. அக்பரும் பீர்பலும் ஒரு நாள் சண்டை கட்டிட்டு இருந்தாங்க. சஹியா கலத்தா? கலத், ராங். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சம்திங் கன்வர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட். बीरबल अपने सिर पर एक कपड़ा बांधकर दरबार में आया. பீர்பல் என்ன பண்ணாரு? ஒரு துணி எடுத்து தலையில் கட்டிக்கிட்டு, தலப்பா மாதிரி கட்டிட்டு சபைக்கு வந்தாரா? இல்லை, அவர் ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டார். ஸோ அதனால் இதுவும் கலத். नेक्स्ट थर्ड वन, सब दरबारी उसके वेश को देखकर चकित हो गए. அந்த ராயல் கோர்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே பீர்பலினுடைய அந்த வேஷத்தை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. சஹி. राजा भी क्रोधित होकर उनको कई भेंट दिए. ராஜாவும் கோபமாகி அவருக்கு நிறைய பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க. யாராவது கோவப்பட்டு பரிசு கொடுப்பாங்களா? சந்தோஷப்பட்டாதான் பரிசு கொடுப்பாங்க. ஸோ இது கலத். महाराज ने बीरबल की वापसी पर खुश होकर उन्हें मूल्यवान उपहार दिए. ஸோ மகாராஜா பீர்பல் திரும்ப வந்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு ரொம்ப வேல்யூபிளான கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ சஹி. ஸோ இப்போ சஹியா கலத் முடிஞ்சிருச்சு. அடுத்தது அனுவாது. அனுவாதை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக உங்களுக்கு இருக்கிறது 5 அனுவாது தான், 5 டிரான்ஸ்லேஷன் தான் இருக்குது. அந்த 5 டிரான்ஸ்லேஷனுக்கான மீனிங்கும் கீழேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சருக்கு வந்துடலாம். சஹி யா கலத் இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். क्वेश्चन एंड आंसर लास्ट रोमन. वाक्यों में प्रयोग कीजिए. वाक्यों में प्रयोग कीजिए ना उनका ऑलरेडी அதில் டோட்டலாகவே உனக்கு எத்தனை இருக்குது? ஒரு 5 தான் இருக்கும். ஸோ அந்த 5க்குமே நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் ஓரலாக சொல்கிறேன் பாருங்கள். மனோரஞ்சன் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட். பிடிஎஃப்பில் நான் அனுப்பியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. मनोरंजन के बिना जीवन सूना लगता है. विदाउट एंटरटेनमेंट लाइफ बिकम सो போரிங். ஓகே, நெக்ஸ்ட் ஹசி மசாக். ஸோ கிண்டல் கேலி அதெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்கும்? ஸோ கிண்டல் கேலி அதை பற்றி சொல்கிறாங்க. बीरबल ने अकबर से कुछ हंसी मजाक किया. பீர்பல் அக்பரை பார்த்து கொஞ்சம் கேலி பண்ணிட்டான். அதனால தான் கோவப்பட்டு இனிமேல் நீ சபைக்கு வராத, உன் மூஞ்சியை காட்டாத அப்படின்னு சொல்கிறாரு. गलती மிஸ்டேக். அக்பர் கோ அப்னி கல்தி கா எஹசாஸ் ஹுவா. அக்பருக்கு தன்னுடைய தவறை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. चकित ஷாக் ஆகுறது. பீர்பல் கோ தேக்கர் சபி தர்பாரி சக்கித் ஹோ கயே. பீர்பலை பார்த்து எல்லா அந்த ராயல் கோர்ட் மெம்பர் அமைச்சர்கள் எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. 5th one, सजा पनिशमेंट. अकबर बीरबल को मृत्यु दंड की सजा दी. अकबर बीरबலுக்கு மரண தண்டனை கொடுக்கிறாரு. ஓகே, இப்போ லாஸ்ட் ஒன் क्वेश्चन ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்த அப்படின்னா अकबर
और बीरबल बीरबल के बीच में क्या हुआ? सो अकबर और बीरबल के बीच में क्या हुआ? सो இந்த क्वेश्चन வேர்ட் என்ன? क्या அக்பருக்கும் பீர்பலுக்கும் நடுவில் என்ன ஆச்சு? மறுபடியும் சொல்கிறேன், ஆன்சர் எழுதும்போது கம்ப்ளீட்டாக ஹோல் ஆன்சரும் எழுதணும். அந்த கீவேர்டு மட்டும் எழுதி வச்சின்னா வெறும் 2 மார்க்குக்கு ½ மார்க் தான் கொடுப்பேன். ஓகே, ஸோ எப்படி எழுதுவீங்க? அக்பர் கீழே அப்படியே எழுதணும். அக்பர் और बीरबल के बीच में क्याங்கிறதுக்கு பதிலா என்ன எழுதணும்? वार्तालाप. कन्वर्स பண்ணிட்டு இருந்தாங்க. वार्तालाप हुआ. ஓகே, ஸோ இப்போ இதில் ஆன்சர் வேர்டு என்ன? வார்த்தாலாப். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். இப்படி அண்டர்லைன் எல்லாம் பண்ண தேவையில்லை, நீட்டாக கம்ப்ளீட் ஆன்சர் எழுதணும். ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் அப்படியே ரீட் பண்ணி அதோட மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வேர்டு எதுங்கிறதையும் சொல்கிறேன். பட் நீங்கள் ஃபுல் ஆன்சரும் எழுதணும். बीरबल की बात सुनकर अकबर ने क्या कहा? बीरबल பேசினதை கேட்டு अकबर என்ன சொல்றாரு? अकबर ने बीरबल से कहा कि मुझे अपना मुँह ना दिखाना. பீர்பலுடைய பேச்சை கேட்டு அக்பர் சொல்றாரு என்னன்னா, இனிமேல் உன் முகத்தை எனக்கு காட்டாத அப்படின்னு சொல்றாரு. थर्ड क्वेश्चन, अकबर की बात सुनकर दूसरे दिन बीरबल ने क्या किया? அக்பரோட பேச்சு, ஸோ மன்னர் வந்து இனிமேல் முகத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டார் இல்லையா? அடுத்த நாள் பீர்பல் என்ன பண்ணான்? இதுக்கு ஆன்சர், दूसरे दिन बीरबल अपने सिर पर एक गड्ढा लगाकर दरबार में आया. தன்னுடைய முகத்துக்கு மேலே ஒரு மாஸ்க், ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு அவன் ஒரு அந்த பீர்பல் அந்த அரசவைக்கு வராரு. नेक्स्ट, महाराज ने बीरबल को क्या सजा दी? महाराजा बीरबலுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறாரு? महाराज ने बीरबल को क्याங்கிற வேர்டுக்கு பதிலா मृत्यु दंड की सजा दी, மரண தண்டனை கொடுக்கிறாரு. लास्ट क्वेश्चन, महाराज ने बीरबल की वापसी पर खुश होकर उन्हें क्या दी? महाराज வந்து பீர்பல் திரும்ப வந்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு என்ன கொடுத்தாரு? महाराज ने बीरबल की वापसी पर खुश होकर उन्हें மூல்யவான் உபஹார் தியே, ரொம்ப விலை மதிப்பான பரிசுகளை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே சில்ட்ரன், ஸோ இவ்வளோதான் உங்களுக்கான பீரியாடிக் அசஸ்மெண்ட் 2க்கான போர்ஷன் பேட்டர்ன் நம்ம ரிவைஸ் பண்ணியாச்சு. ஸோ மீனிங்ஸ் பார்த்தாச்சு. ஆப்போசிட் இதில் 5 மார்க் வரும், இதில் 5, இதில் 5 15, இங்கே ஒரு 3 3 3, இங்கே ஒரு 3, ஸோ எவ்வளோ ஆச்சு? 15, இங்கே ஒரு 9 24 24, இங்கே ஒரு 3, ஸோ 24 27, இல்லை இன்னொரு ரோமன் ஏதோ மிஸ் ஆகுது, சாரி சில்ட்ரன். இங்கே 10 மார்க்ஸ், இங்கே 5, இங்கே 5, இங்கே 3, இதுக்கு 3 எவ்வளோ ஆகுது? இதுக்கு ஒரு 3 20 29, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 8, ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 8 11 14 17 20 25 30 40, ஸோ டோட்டல் 40 மார்க்ஸ் வந்துருச்சு. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நீட்டாக அழகாக எழுதுங்க, பொறுமையாக, ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க, ஷாபியாக எழுத வேணாம், க்ளீனாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். धन्यवाद बच्चों.